அதே மாதிரி கொஞ்சம் 7ஆம் இடம்ன்றது கண்டகச்சனி. கண்டகம் அப்படின்னோடனே உடனே நீங்க வந்து எனக்கு கண்டம் வந்துருச்சு அப்படி இல்லை, இந்த இடம் தான். ஸோ வாயில வடை சுடாம இருக்கணும் கன்னி. வாயில வந்து பிரச்சனை, த்ரோட் இன்ஃபெக்ஷன் நிறைய, அமைதி காக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறையவே அமைதி காக்கும். நிறையவே இது வந்து கன்னியோட ஆரோக்கியத்துல, பட் வளர்ச்சி அபரிவிதமா இருக்க போகுது. ஸோ அமைதியா இருந்தா வளர்ச்சி அடையலாம்ன்றது தான் நீங்க சொல்ல வர. இப்போ செலவு ஆகணும். ஒரு விஷயம் ரொம்ப கிளியர், செலவு ஆகியே ஆகணும். நீங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்க போறீங்களா, உங்க சொந்தத்துக்கு கொடுக்க போறீங்களான்றதை நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். முடிவு கண்டிப்பா விரைய முடிது. ஏன்னா காலபுருஷனோட 12ஆம் வீட்டில் உட்காந்து சனி உட்காந்து டேரக்டா 7ஆம் பார்வையா பாக்குறாரு. ஒன்னா ஸ்பௌஸுக்காக விரயம் பண்ணணும், இல்ல ஸ்பௌஸ் விரயம் பண்ணணும். உங்க கூட இருக்கவங்க தொழில் ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, கன்னி ராசியா இருந்தாலும் சரி, உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்காரரு இல்ல உங்க ஸ்பௌஸ் உங்க பார்ட்னர் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு. சூப்பர். நல்லதே நடக்காதா அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா நல்லது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல லாபத்துல வந்து குரு உட்காருவாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் சூப்பரா இருப்பீங்க. சொந்த தொழிலுக்குள்ள இறங்குவீங்க. கன்னிராசிக்காரங்க வேலை தான் பிரச்சனை, தொழில் சூப்பரா இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு சூப்பர். வேலை பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு தான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. இந்த லவ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா? 7ஆம் இடத்துல சனியோட பார்வை. எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு வருஷம் பேசி வெளில போறீங்களா முடிச்சிங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்.